ஈஸியாக பண்ணுற மாதிரி ஒரு நான்வெஜ் கிரேவி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து ரைஸ்லேருந்து டிஃபன் வரையிலும் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். Welcome to my wife's kitchen. Every recipe here is made with love. இது பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே வந்து கொஞ்சமாக பட்டை, 4 கிராம்பு, ஒரு ஸ்டார் அனீஸ், மராட்டி மொக்குன்னு சொல்லுவாங்க, கூட 2 ஏலக்காய். இந்த எல்லா மசாலாவையும் இந்த ஆயிலில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயிலில் வந்து அந்த மசாலாவோட ஸ்மெல் வந்து நல்லா இறங்கணும், அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு நல்ல பெரிய வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கிரேவி எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி நல்லா ரெண்டையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். ஆனியன் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கணும், அந்தளவுக்கு வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக இது கூட கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டையும் நல்லா வதக்கி விட்டுடுங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு வந்து நம்மளோட சேனலில் போட்டிருக்கோம். இதை வந்து 1 மந்த் வரையிலும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ அதை தான் நான் இப்போ வந்து எடுத்து யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோட ராஸ்மல் நல்லா போனதுக்கப்புறமா இது கூட ஒரு 750 கிராம் அளவுக்கு நான் சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். இதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அது வந்து நல்லா வதங்கட்டும். ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. மிக்ஸ் பண்ணி ஆயில் அப்படியே சிக்கன்லேருந்து கொஞ்சம் லைட்டாக பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் போல் கொத்தமல்லி தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் போல் சோம்புத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் போல் ஜீரகத்தூள், அப்புறம் உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்பில் வரமிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் போல் கறி மசாலா, இது வந்து வீட்டில் செஞ்ச கறி மசாலா தான், உங்ககிட்ட இருந்தால் ஆட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக 1 டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ரா கொத்தமல்லி தூளும் தேவையான அளவுக்கு காரத்துக்கு ஏற்றாப்புல சில்லி பவுடர் வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் போல் மூடி வச்சு குக் பண்ணுங்கள். இப்போ இது கூட ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி, இல்லை அப்படின்னா ஒரு பெரிய தக்காளியை மட்டும் நல்லா மிக்சியில் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுடுங்க. இப்போ ஒரு ஜாரில் 3 டேபிள் ஸ்பூன் போல் நல்லா திருகுன தேங்காய், கூடவே வந்து ஒரு 10 முந்திரி போல் ஒரு 10 நிமிஷம் நல்லா சுடுதண்ணியில் ஊற வச்சு எடுத்துருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் போல் கசகசா, இதை எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பேஸ்ட்டை வந்து இந்த சிக்கன் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு, நம்ம இது ஆல்ரெடி உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ கம்மியாக இருக்கிறனால நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு கிரேவியோட திக்னஸ் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது இதில் வந்து நான் ஒரு க்ரீன் சில்லி மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறேன். இது வந்து அந்த க்ரீன் சில்லியோட ஸ்மெல் வந்து நல்லா இருக்கும், அதனால் நான் வந்து ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் சில்லியை. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் போல் லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணி நல்லா குக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆயில் நல்லா இந்த மாதிரி பிரிஞ்சு வந்துடும். இப்போது நம்மளோட சிக்கன் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ரைஸ், ரோட்டி, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.